வணக்கம். வணக்கம் வணக்கம். டேய், நீங்க சொல்லணும்ங்கிறேன். என்ன மனிதனாக பிறந்தால் கொஞ்சமாவது செஞ்ச தப்ப நினைச்சு மனம் திருந்தணும், மனம் வருந்தணும். செஞ்சா திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. உலையே செஞ்சா தானங்க வருந்தன. சத்தியம் பண்ணுங்க, முத்துமாரி வாசல்ல எந்த தப்பு நான் பண்ணல. காப்பு கட்டிருக்கீங்க. என்ன தப்பு தப்பு இல்ல, சத்தியம் ஒரு வாரத்து கையில மேல வச்சிருங்க. எதுக்கு சத்தியம் பண்ணக்கூடாது? சாமியை கையில வச்சுட்டு சத்தியம் பண்ண. என்ன தப்பு? இந்த கதையை கெடுக்கணும்னு முடிவு பண்ணி கொடுத்துருக்கீங்க. நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உங்க வசனம்லாம் கேட்டுதான் இருந்தீங்களா? ஒரு வசனம் ஒன்று சொன்னார், கேட்டீங்களா? ராமாயணத்தில் ராமர் எப்பா துர்ராசு கேளுப்பா. ராமர் குளிக்க போனாராம், ஆற்றுக்கோ குளத்துக்கோ போனாராம். அப்போ இந்த அம்பை எடுத்து இப்படி குத்தி வச்சுட்டு போனாராம். அதை கீழே சாய்ச்சி வச்சுட்டு போக வேண்டியதானே? அது என்னத்துக்கு கழுதை குத்தி சாய்ச்சி வைக்கணும்னு உரலா உலக்கையா? இல்லை, சாய்ச்சி வச்சு நம்ம தூக்கிட்டு போயிடுவாங்களா? அதை குத்தி வச்சாராம். அப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்து உருவி பார்த்தாராம், அதில் ரத்தக்கரை இருந்துச்சான். என்னடான்னா ஒரு தவளை முதுகில் குத்தி இருந்துச்சான். நீ ஏன்னு என்னை சொல்லியிருக்கப்படாதா ராமான்னு? மற்றவன் குத்துனா ராமான்னு கத்தலாம், குத்துனதே ராமே, நான் எப்படி கத்துவேன்? எவ்வளவு எடுத்துக்காட்டா உங்களுக்கு சூசகமா புரியுறதுக்கா ராமாயண கதையில் உள்ள ஆகச்சிறந்த கதையை. எனக்கு அதில் என்ன கோளாறுனா, என்ன கோளாறு இந்த கதையில? இது வரைக்கும் என் சர்வீஸில் தவளைக்கு ரத்தம் வந்து நான் பார்த்ததே இல்லை. அடித்தா தண்ணி தான் தெளிக்கும், செலப்புன்னு. என்னண்ணே, எனக்கு தெரிஞ்சு தவளைக்கு ரத்தம் வந்தது இல்லை. புராணத்துக்கு இதிகாசத்துக்கும் சிகப்பா நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது. ஒரு கதையை சொன்னா அதை அனுபவிக்கணும். அதுக்குள்ள விஞ்ஞான ரீதியா எப்படி சரியாகும்னு ஆராயலாம் கூடாது. ராமாயணம் குழந்துட்டுருவேன். இந்த கதை ராமாயணத்துக்கு இருக்குல்ல, அதோட நிப்பாட்டிக்க. அப்படி இல்லை, ரத்தம் வருமா? இல்லை, எனக்கு சந்தேகம். அவ்வளோ பெரிய ராமாயணத்தை எழுதினவங்களுக்கு அது யோசனை வேணாம். தவளைக்கு ரத்தம் வரான்னு தெரியல. புதுசா மறுபடியும் இந்த மறுபதிப்பகம் பண்றாரு. செஞ்ச தப்ப உணரல, என்ன கதையில என்ன குறை ஓடுகிறீங்க? என்ன தப்பு? என்ன தப்பா? அடுக்கவா? என்ன தப்பு வரிசை அடுக்கவா? என்ன அடிக்க என்ன பயிலா ஓட போறியா? வந்தாரை வரவேற்பது குல பண்பு, வந்தாரை வாழ வைப்பது மாண்பு. அபச்சாரம் செய்தாலும் கூட விபச்சாரம் உபச்சாரம் அதெல்லாம் செய்யணும்னு அறிவு இருக்குல்ல, செய்யணும். என்ன செய்யணும்? வந்தீங்கல்ல, பாடுனீங்கல்ல, பேசுனீங்க, உங்க தனிப்பட்ட விருப்பம். நான் வந்தல்ல, என்னைய பார்த்தீங்கல்ல, என்ன செய்திருக்க வேண்டும்? அதான் கேட்கிறேன். என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? என்னையா செய்யணும் சொல்லவா? வாங்க. அப்படி அந்த பக்கம் போகணுமா? யோ, வாஸ்து சரி. அந்த பக்கம் போயா நான் சொல்றேன்னு சொல்ல வர்றேன். வந்தீர்கள், சிறப்பான பாடல், அருமையான பேச்சு. ஆனால் என்னை பார்த்த பிறகு தாங்கள் முறையாக என்ன செய்திருக்க வேண்டும்? அதைத்தான் கேட்கிறேன். என்னதான் செய்யணும்? சரிங்கிட்ட வா. லெப்ட் ரைட் போடுறது. ஆக எந்த புறம் சென்றாலும் அந்த புறம் தங்களுக்கு என்ன செய்யணும்ன்ற அந்த புறம் தான் நமக்கு சொந்த புறம். ஆமா, அந்த புறத்துக்கு போயும் பிரயோஜனம் இல்லைன்னா கூட போகணும்ன்ற ஆசை மட்டும் உங்களை விட்டு போறது இல்லை. அப்படித்தானே? என்ன செய்யணும்? என்ன செய்திருக்க வேண்டும்? என்னை பார்த்தவனே தாங்கள் மண்டிட்டு என்னை விரும்பாம செஞ்சிருந்தீங்கன்னா சரியா இருந்திருக்கும். என் மனது குளிர்ந்திருக்கும், உடல் குளிர்ந்திருக்கும். ஏன் செய்யல? நான் வாங்குற இந்த 7000 ரூபாய் சம்பளத்துக்கு உனக்கு வந்தோடனே மண்டியை போட்டு விழுந்தோம்னா, ஏய் இல்லை நீ என்ன சொல்லுவியா? மண்டி போட்டு நானும் கேட்டுக்கிட்டா என்ன முதல்ல செய்யணும். இந்த கோமாளி எதுக்கு போறதுன்னா, எங்க 2 பேருக்கும் குண்டி விடணுமா. ஒரு நேரத்தில் குண்டி விட பார்த்தாதான் அவன் பேரனுக்கு நான் குண்டி விடணுமா. என் தம்பியை மட்டும் என்னது சிமெண்ட் எனக்கு பருப்பு தேவையா? உங்களை கேட்குறேன், உங்களுக்கு குண்டியல் உண்மையா? ஏன் செய்ய மாட்டீங்களா? கழுவுனே ஒரு காலத்தில் நீ இப்போ மாப்பிள்ளை குழந்தையா இருந்தாரு, சின்ன பிள்ளைல கழுவி விட்டேன். இல்லை, சத்தியம் பண்ணுங்க. முதல்ல வந்த 2008 செஞ்சேன். அப்புறம் செய்யலைன்னா பஞ்சாயத்து இல்லை, செஞ்சீங்கன்னா முதலில் செய்தது இப்படி செய்வதற்கு என்ன பிரச்சனை? இப்போ நான் குண்டி எழுவனா? ஏன் மாட்டீங்களா? முதல்ல குண்டி எங்க இருக்கு? எங்க இருக்கு? நான் காரைக்குடி பேங்க்ல அடகு வச்சிருக்கேன். எல்லாருக்கும் எங்க இருக்குமா? இங்கதான் இருக்கும். குண்டியெல்லாம் அடகு வாங்குறாங்களா? அப்புறம் எங்க இருக்குன்னா என்ன கேள்வி இது? முதல்ல குண்டியை காட்டியா முதல்ல பாப்பான். ஏன் பொசுக்குன்னு பிடி கேட்குறீங்க? குண்டியை காட்டு, கலவுற அளவுக்கு குண்டி முன்னாடியா இருக்கு. ஒரு கம்பீரமா நிக்கிறேனப்பா. கம்பீரம்னா குண்டியை காமிப்பான்னா அதே இதில் எங்கேயா குண்டி இருக்கு? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க யாராவது. ஏன்னா நச்சு வச்ச உருவா பண்ணாட்ட 2 குண்டியை வச்சுக்கிட்டு இந்த குண்டியை கலவருக்கு 2 வாளியில் தண்ணி 1 மணி நேரமாக நிற்கணுமா? நான் ஓசை எடுத்து ஒரு அடி ஓசனத்துக்கு சர்பத்து குடிக்கிற ஸ்டாவில் தண்ணி எடுத்து ஃபூன் ஊதுனா வேலை முடிஞ்சு வச்சு.
இந்த குண்டிக்கு 2 வாளி தண்ணியா, அந்த குண்டிக்கு 2 வாளியா? எத்தனை ஆணவம் இருந்தால் புஜபல பராக்கிரம் பொருந்திய அந்த தேகத்தை ஆமா பாகுபலி ஒரு புஜபல பராக்கிரமம். இங்கே உடலுக்கு முக்கியத்துவம் இல்லையப்பா, அறிவுக்குத்தான் முக்கியத்துவம். எப்ப நான் அத்தனை சொல்லி சோ போடல, வரவு கொடுக்கல, வாங்கன்னு சொல்லல, திரும்ப பசை என்ன ஆணவம் அப்படி உனக்கு? அப்படிதான் நான் யாருன்னு தெரியாம இந்த ஆணவம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருவேளை நான் யாருன்னு தெரிஞ்சா படன்னு பேசுற மாதிரி கப்புன்னு அடைச்சுக்கிறோம். நான் தான் நான் யாரு தெரியுமா? கப்புன்னு அடைச்சுக்கிறதுக்கு நீ என்ன குயிக் பிக்ஸா? என்னது குயிக் பிக்ஸ்? அதுவா? அது இருக்கு, 2 இருக்கு. ஏ நீ என்னுடைய சிறப்பு அப்படியா? என்ன சிறப்பு அப்படி சொல்லவா? நானே என்னை பார்த்தால் 33 கோடி தேவர்களும் எந்திரிச்சு நிப்பாங்க. அவங்களுக்கு மூலமா இருக்கும், உட்கார முடியாது, நிக்கிறாங்க. அதனால இல்லப்பா, என்னுடைய பெருமை எப்படி? அப்படி பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்தியுமே என்னை பார்த்தா நடுங்குவாங்க. அது நடுங்காங்க. பனி பிரதேசத்துல இருக்காங்க, கொஞ்சம் குளிரத்தான் செய்யும். ஏய் கம்பெனி ஐரோப்பிய கண்டத்துல இருக்காங்க. என் மீது அத்தனை பயமும் மரியாதையும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஆளு நானு. அப்படியே நம்மளா சொல்லக்கூடாது, உலகமே சொல்லுங்க. யாரும் சொல்லு, நான் சொல்றேன். சொல்லுங்க. நான் தான் இந்த உலகமே போட்டக்கூடிய நாரத மகரிஷி. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? ஏய் சொன்ன உடனே சுவாமி தாங்களா பதறணுமே. எதுக்கு? என்ன சிவகாசி வெடியா? நாரதர் தானே, அதுக்கு எதுக்கு அம்பிட்டாட்ட? நாரதர் தானேன்னா அவ்வளவு சபடால உனக்கு? என்ன நாரதர் தானே? நான் இல்லாத புராணம் இல்லை, நான் இல்லாத இதிகாசம் இல்லை, நான் போகாத உலகம் இல்லை, நான் இருக்காத இந்த யுகங்களே கிடையாது. சரி போயிட்டு போய், அதுக்கு நானே அவனை உன் பேச்சே வந்து பாக்குறேன். ஒரு கதாபாத்திரத்தை மதிக்கணுங்கிற எண்ணமே இல்லை உனக்கு. என்ன மதிக்கணும்? என்ன வாங்கன்னு கூப்பிட்டாச்சு, அவ்வளவுதான். நான் எவ்வளவு வந்தது, எவ்வளவு சாதுரியமாக, எவ்வளவு யதார்த்தமா பேசுறேன். நம்ம பேச்சு அப்படிதான், இப்படிதான் பேசக்கூடாது. பேசுவேன். பேச்சு யாரும் பேசலாம், ஆனா விவரம் பேசணும், படிக்கலாம். என்ன வேணும் பேசுவா? தெரியும். என்ன வேணும்? என்ன தெரியும்? என்ன வேணும்? ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம், சிவ சிந்தாமணி, வளையாபதி, குண்டேசி, 10 பாட்டு, 8 தொகை, 17 கீழ்கிழக்கு, 17 மேற்கிழக்கு. என்ன வேணும்? அப்ப அறிவிப்பு இதெல்லாம் இருக்குன்னு எனக்கும் தெரியும். போ இதுல எது உனக்கு தெரியும்? எதை தொட்டாலும் பேசு. ஒரு கேள்வி கூட பேச முடியாது. இது வரைக்கும் வாங்கின பேரை பட்டு பட்டுன்னு காத்துல பறக்க விட்டு போயிருவேன். ஜாக்கிரதை, யோசிச்சுக்குங்க. பாத்துக்கிறோம். ஒரு கேள்வி சொல்ல முடியாது. அட சும்மா என்ன ராமாயண மகா இதிகாசம் 10 பாட்டு 8 பேசுறேன். முதல்ல இந்த மண்ணுக்கான இந்த இடத்துக்கான சிறப்பு தெரியுமா உனக்கு? இடத்தின் பேர் என்ன? வேள்விமலை சாரல். வேள்விமலை சாரலுக்கு ஏன் தெரியுமா? இங்க வந்து யாகம் செய்த காரணத்தினால யாகத்துக்கு மறுபேர் வேள்வி, அதனால் வேள்வி செய்த மலை வேள்விமலை. நான் என்ன கேள்வி கேட்டே முடிக்கல, பதிலா தானே. இவ்வளவு சவடால உனக்கு. ஆனாலும் உங்களை நான் பாராட்டுறேன். கேட்ட கேள்விக்கு நறுக்கு தெரிச்ச மாதிரி பட்டு நடிச்சிருக்கீங்க. ஏன்னா ஒரு கேள்விக்கு எப்படி இவ்வளவு பெரிய கதை உங்களுக்கு சுருக்கமா சொல்றது பெரிய விஷயம் இல்லையா? இதனாலதான் வந்து பாருங்க, தாழ்மண்டி மலை மலை உண்டு கரூர் பக்கம், உங்க ஊர் பக்கத்துல. ஏன்னா பெருமாளை தரிசி பக்கம் திருப்பதி போறாரு, அவரால் போக முடியல, மயக்கப்பட்டு மூச்சு வாங்கினாரு. பெருமாள் பார்த்தாரு, நீ என்ன தெரியற? உன்னே தெரியும் நான் வர்றேன் என்று பெருமாளே தான் தோன்றினார். அந்த பெருமாளே தான் தோன்றிய மலையே தான் தோன்றிய மலை. அப்ப தான் தோன்றிய மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்ற பொழுது உங்க மலை என்ன மலை? வேள்விமலை. அர்த்தம் இல்லாம இருக்குமா? அல்ல. கேட்பது என் கடமை, சொல்வது என் கடமை. அப்ப நான் கேட்டா சொல்லுவேன். சொல்லுங்க, ஏன் வேள்விமலைக்கு வேள்விமலை என்று பெயர் வைத்தார்கள்? தங்களை போன்ற முனிவர்கள் இங்க வந்து யாகம் யாகம் அந்த யாகத்துக்கு மறுபெயர் வேள்வி. அந்த வேள்வி செய்த மலை ஆகையால் இதன் பெயர் வேள்விமலை. அவ்வளவுதானே. இதுக்கு எதுக்கு சிரமப்படணும்? அவனு சிரமப்படல. பிரான்மலை என்ற மலை உண்டு. ஏன் ஞானசம்பந்த பெருமான் மதுரை போறாரு, போற வழியில் அந்த மலை மீது எம்பெருமான் சிவன் காட்சி கொடுக்கிறார். ஞானசம்பந்தம் பார்த்தா, ஆஹா இது சாதாரண மலை இல்லை, இது எம்பிரான் மலை, இது எம்பிரான் மலை என்று அவர் பக்திகள் செலுத்தவே இன்று பிரான்மலையாக மாறியது. அப்ப பிரான்மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்க பொழுது உங்க மலை என்ன மலை? வேள்விமலை. கேட்பது எங்க நமை? சொல்றது ஏங்க நம்ம. அப்ப நான் கேட்டா சொல்லுவேன். சொல்லுங்க, ஏன் வேள்விமலைக்கு வேள்விமலை என்று வைத்தார்கள்? முதல்ல நீ லூசா நான் லூசாயா? ஏய் லூசாவா? அப்படியா? எத்தனை வட்டம் சொல்லுவாங்க? ஒரு வார்த்தை ஒரு தடவை தான் சொல்லலாம், பதில் 1000 வட்டம் கேட்டேன். அவசியம் இல்ல, ஒரு தடவை சொல்லியாச்சா முடிஞ்சு. அவ்வளவு சொல்றாளா? ஏன் சவபுராணம் பேச குதிப்போம், விவரம் பேச ஒண்ணு என்ன? ஏய் குதிப்பான மேடையில குதிக்கிறதா? விவரத்துக்குள்ள குதிப்போமா? நல்லா முடிஞ்சவன் நீங்க கரை அடிக்குவோம், முடியாத அதுல மூழ்கிச்சான். 2 வருடத்தோடு எதுக்கு? எதுக்கா? காரணம் தான் சொல்றேன். என்னத்துக்கும் சொல்லாம சும்மா தொடுத்துறா? காரணம் தான் சொல்ல, சும்மா சொல்லுங்க. இங்கி பிங்கி பாங்கி. டேய் இங்கி பிங்கி பாங்கி அப்போ தொடியா.
அவ்வளவு தெரியுமா? இவ்வளவு ஒரு மேடையில இத்தனை முன்னாடி ராமாயணம் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா உன்னுடைய தைரியத்தை நான் பாராட்டுறேன். நான் எப்ப ராமாயணம் விட்டேன்? ஏய், இது ராமாயணம், இது மகாபாரதம். இது ஆள்காட்டி வர்றது பாம்பு வரல. ரொம்ப முக்கியம். நான் மனசுல நினைச்சது இது மகாபாரதமாகும், இது ராமாயணமாகும். நீ மனசுக்குள்ள நினைச்சதுக்கெல்லாம் நான் ஆளாக முடியுமாயா? ஏன் பயமா இருக்கா? பயம் வா பேசுவா. அது பேசுவோம். ராமாயணம் யாரால் எழுதப்பட்டது? எந்த மொழியில? எந்த மொழியை கேட்டா சொல்லுவீங்களா? ஆமா, இதை சொன்னா அப்புறம் அதை சொல்லுவியா, அதை சொன்னா பிறகு சொல்லுவியா? வதண்டவாதம் பண்றீல. நீ ஒண்ணு எந்த மொழியே வேணாம். நான் ராமாயணம் நீ கேட்டா ஏன் தவளைக்கு ரத்தம் வரல இந்த மாதிரி, ஏன் மானுக்கு காது ஏதாச்சும் நீ கேட்ப. நீ அதெல்லாம் விட்டு நான் கதைக்குள்ளே குதிக்கிறேன். வனவாசம் சென்றார்கள் ராமன், சீதை, லட்சுமணன் 3 வனவாசம் போறாங்க. போக முடியுது, குறுக்க ஒரு ஆறு ஓடியுது. ஆற்றை கடக்க முடியல, தவித்து நிற்கிறார்கள். அப்பதான் கோவம் வர்ற, ஆற்றை கடக்க உதவினான். அப்பதான் ராமன் சொன்னாரு, குகா பிறக்க நாங்கள் நால்வரானும் உன்னோடு அறிவுறானும்னாலும் தன் சகோதரனாக ஏற்றுக்கொண்டாராம். யார? படகோட்டி கோவனை. அப்பதான் கோவன் பார்த்தா நன்றி கடன் செலுத்தணுமா இல்லையா? அப்படி அவன் செலுத்த நினைச்சிருந்தா ராமபிரானுக்கு அவன் என்னென்னவோ கொடுத்திருக்கலாம். ஆனா கொடுத்தானாவே கொடுத்தது வித்தியாசமான பொருட்கள். என்ன கொடுத்த? மீனையும் தேனையும் கொடுத்தான். ராமன் என்ன மீனை கொடுத்த, மீனை போச்சு திங்க போறாரா? அல்ல, தேன்ல ஊற போடுறதுக்கு போறாரா? உன் வேலையை பரியா சொல்றேன். இல்ல இல்ல. ஆனா அப்படி இருக்கின்ற பொழுது எதுக்காக புகை ராமனுக்கு மீனையும் தேனை? வா, இதுக்கு முன்ன சொல்லு. நீ அறிவாயினு நான் உன்னை திட்டதுக்கு உன் காலில் மணி கேட்டு நான் போயிடுறேன். அவளுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. வந்தாமல போனா போயிட்டு வா. எப்படி மேடையில் என்ன மதிக்காம நீ உள்ள திமிர உட்காந்துருக்கீங்க. எனக்கு என் பேர் முக்கியம். வா பேசு. ராமாயணத்துல ராமர் வனவாசம் போகணுங்கிற ஒரு கட்டாயம் இப்போ எப்போ வருதுன்னா, கைகையை சொல்ற ராமனை பார்த்து, ராமா என் மகன் பரதன் நாடாள வேண்டும், நீ வனவாசம் பண்ணுங்கிறா. என் மகன் பரதன் அவர் சொல்லும் பொழுது தான் கைகைக்கு அந்த உணர்வு ஏற்படும் போது ராமன் தெரிஞ்சுக்கிட்டான், அப்போ நம்ம அம்மா கைகை இல்லையா? எதிரியா இருந்தா கூட நியாயமான சொல்லும் பொழுது நான் ஏத்துக்குவேன். உண்மையில இது நியாயமான விஷயம். ஏன்னா எப்ப என் மகன் பரதன் சொல்லிட்டு ராமா நீ கானகம் செல்ல வேண்டும் உங்க அப்பா சொன்னாருன்னு சொன்னாலும் அப்பதான் ராமர் தெரியுமா என்ன அவனை என் மகன் தான் நம்மள வெறுமனே போன்றா. அப்ப என் அம்மா நீ இல்லையா? அது கேட்கிற வரைக்கும் தன்னுடைய தாயாக யார் நினைச்சாரா? ராமர் கைகையை தான். இவ்வளவு விவரம் இருக்கா? புலிவங்காலில் புண்ணிய துறைகளாரி நீ போய் தாளிரும் சடைகள் வாங்கி 7 ஆண்டில் வா என்ற ஈம்பெடும் அரசன் என்றான். கவிதான் சொல்ற. படிச்சிருக்கேன், பேசுறது இல்லை, அவ்வளவுதான். பேசுற மாதிரி ஆளுக வர்றதில்லை. அந்த மாதிரி ஆளு வந்தா பேசுறான், அவ்வளவுதான். அப்போ 7 ஆண்டில்னா 14 வருஷம் நீ வனவாசம் போகணும்டா அப்படின்னு உங்க அப்பா சொன்னாருன்னு இவ சொல்றா. அப்பதான் சொல்றாரு. ஏன் அவரு சொன்னான்னு சொல்றாரு. நீ சொல்லு. போறேன். போனா ஆடை ஆபரணங்களை கழற்றி வைத்தான், மர உரி தரித்தான், வனவாசத்துக்கு கிளம்புறான். தன் தாய் கையை மீது அளப்பரிய அன்பு, அளப்பரிய பாசம் வைத்திருந்தான். அதனாலதான் அவன் சொன்ன வார்த்தை கேட்டுப்பட்டு ராமர் போனான். அது நியாயம் தானே? நியாயம் தான், அதை நான் ஏத்துக்கிறேன். ராமன் போனது நியாயம், கட்டாயம் போய்தான் ஆகணும், அதுல தப்பு இல்லை. சீதை என்ன மையத்துக்கு போறா? நான் கேட்கிறேன். மாமனார் இரு, நல்லா பேசுனா அது என்ன திடீர்னு சீதை என்ன மயிருக்கு போனான்னு கேட்கிறேன். மாமனார் மாமியா கஞ்சி ஆச்சு ஊத்திட்டு பேச மூடிட்டு இருக்க வேண்டியது. வேகம் போறா? போகணுங்கிற ரூல்ஸ் அவனுக்கு தான் போட்டுருக்கு. யோ போகல. ராமர் இருக்கணுமே சீதைக்கு அயோத்தி. சரியா? புருஷன் உனக்கு என்ன பிரச்சனை? சரி ரைட்டு, அது கூட ஏத்துக்கோ. அவ்வளவுதான். அப்படி புருஷன் எங்க இருக்கானா அதான் சொர்க்கம் போனான். அவ போனதுல கூட எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆட்சேபம் இல்லை. இவன் லட்சுமணன் என்ன மையத்துக்கு போறேன் நான் கேட்கறாங்க. அங்க போய் அதுல என்ன பிரச்சனை உனக்கு? 14 வருஷம் அனிமூன் போன மாதிரி அவங்க வரைக்கும் ஜாலியாக இருந்திருப்பாங்கல்ல வனவாசத்தில். இவன் 14 வருஷம் தூங்கலை, சாப்பிடல, அவங்களே குர்ன்னு ஒத்து பார்த்துக்கிட்டு பின்னாடி என்ன செஞ்சிருவாங்க நம்மளை விட்டுட்டு. என்ன செஞ்சிருவாங்கன்னா என்ன புரியல? நம்ம முண்டாட்டி விட்டுட்டு இங்கே இருக்கோம், இவன் மட்டும் முண்டாட்டி செஞ்சான்னா நம்ம அவன் தூங்காம இருந்தா அதுக்கா தூங்காம இருந்தேன். இவன் ஒரு 14 ஆண்டுகள் உண்ணாமல் உறங்காமல் மனைவியை சேராம இருக்கானோ அவனாலதான் ராவணமே இந்த அதெல்லாம் பிரச்சனை. என் கேள்வி சொல்லு, நீ கதையை திசை பாக்குறியா? அது கிடக்கட்ட எப்படி போறாங்க அப்பதான் பிரச்சனை. அது 3 பேரும் போறாங்க. குறுக்க ஒரு ஆறு ஓடுது. இப்ப மேட்டர் என்ன என்ன ஆறு? ஆறு ஓடுது. அது என்ன ஆறு? சாருன்னா விடியா? ஆறுன்னா ஆறுக்கு பேர் இல்லையா? கவிதான் சொல்ற. ஆத்தி பேர் சொல்ல முடியல. அட அது 66 கூட வச்சுக்கியா, என்ன பிரச்சனை விடியா? 66 வச்சுக்குவா. அப்புறம் என்ன ஒரு கதையை சொல்ல வந்து அதை மட்டும் தான் கேட்கணும். ஆற்றின் பெயர் வேண்டும் தெரியும். கங்கை, காவேரி, மணிமுத்தாறு, தாமிரவர்ணி பேர் இருக்குல்ல. தாமிரவர்ணிக்கலாமா போனாங்க. அப்புறம் இது இருக்குல்ல, அது மாதிரி அந்த ஆத்து பேர் சொல்லுவா நீ. ஆறுதான். ஆறுதான் என்ன ஆறு? படிச்சிருக்கலையா? யமுனை யாருன்னு சொல்லு. மாட்டிக்கிறவ கருத்து விடுறதுக்கு. ஏன்னா அது யமுனை யாரு இல்ல அல்ல, அதுதான் பிரம்மபுத்திரா என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஆறு. சுதாரிச்சுக்கிட்ட சரையு என்று சொல்லக்கூடிய ஆறு. சரையு, சரையு நதி.
அதை கடக்கிறதுக்காக கரையில் நிற்கிறாங்க. 3 பேருக்கும் முடியல. ஏன்னா ராமனுக்கு நீச்சல் தெரியாது. இது ராமாயண கதையை சும்மா சொல்றதை விட அதை ஆராய்ச்சி சொல்றாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். கை விடுங்களேன். ஏன் இந்த பாராட்டேன்? ராமனுக்கு நீச்சல் தெரியாது. ராமனுடைய கடைசி காலம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? யமன் சொல்றான், ஏண்டா நீ தெய்வ பிறவி உன் ஆயுசு முடிச்சுடான்னு. எப்படி சாகுறன்னு தெரியல. அப்ப என்ன நதியில குதிச்சுட்டாரா. நதியில குதிச்சு அந்த ராம உயிர் பிரிந்தது நீர் இல்லாம. ஏன்னா நீச்சல் தெரியாததுனால. இதெல்லாம் எப்படியா சொல்றீங்க? அடிச்சிருக்கேன். உண்மையிலே எதிரியா இருந்தாலும் அவங்களை பாராட்டுறேன். ராமனுக்கு நீச்சல் தெரியாது. இதுல என்ன வேடிக்கை தெரியுமா? லட்சுமணன் இருக்கான்ல, அவனுக்கு முங்கு நீச்சல் தான் தெரியும். யோ, ராமருக்கு நீச்சல் தெரியாதுன்னா ஏத்துக்கிட்டேன். ராமாயணத்துல அது இருக்கு. லட்சுமணனுக்கு முங்கு நீச்சல் தெரியும். எந்த ராமாயணத்தை இல்லையே? இருக்கு. இல்ல இருக்கு. வால்மீகி ராமாயணத்தை முழுசா படிச்சிருக்கேன். அதுல இல்ல கிடையாது. கம்ப ராமாயணத்திலயா? அதுல இல்ல. ஒட்டகத்து ராமாயணத்திலயா? அதுல இருக்காது. துளசிதாசர் ராமாயணத்திலயா? எதுலயுமே இருக்கு. யார் எழுதின ராமாயணத்தை? இது நம்மால் ஒருத்தர் எழுதியிருக்கா. பேரு கிங் லூயிஸ்னு சொல்லி ஒரு ஆங்கில கவிஞர் என்ன பேரு? கிங் லூயிஸ். அவர் பேரு 255வது பக்கத்துல எழுதியிருக்காரு. 255 கிங் லூயிஸா? அப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டு. ஆங்கில கவிஞரும் ஆமா இருக்கலாம். ஜியோ பேப்பர் இங்க வந்து எழுதும்போது சரி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆமா. அடுத்து இதுல சீதை இருக்கால, அவளுக்கு கடப்பார் நிச்சு தான் தெரியும். சீதைக்கு கடப்பார் நிச்சு தெரியும். என்ன வருவாங்க? அது இது ஒரு ஆங்கில கவிஞர் எழுதுனது. யாரு பேரு? மார்போயிஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர். என்ன பேரு? எதுக்கு சிரிக்கிறாங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அதுவும் 255வது பக்கத்துல தான் இருக்கு. யாரு அவங்க? அவங்க வெளிநாட்டு. இது வரைக்கும் அவங்க பார்த்ததே இல்லையே. அவங்கள பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு நல்லது. ஏன் பார்த்தீங்க? கழுத்துல ஏறி உட்காந்துக்கிறாங்க, விட மாட்டாங்க. நாளைக்கு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். ஐயோ வேண்டான்னு சொல்றத கேளுங்க. தொட்டைங்க விட மாட்டாங்க. சரி கதைக்கு வாங்க. இதுல என்ன வேடிக்கை? அவங்க 3 பேர் நின்னுட்டு இருக்காங்க. எப்ப ஆற்ற கிடக்க முடியல. எப்படி அடுத்த பக்கத்து போறோம்னு தெரியல. அப்பதான் வர்றேன் குகை. ஓடத்தை ஓடிட்டு வர. எப்படி எப்படின்னா பாட்டா பாட சொன்னாங்க. வந்து என்ன நடந்தது? என்ன அப்பொழுது குகனை கேட்கின்றான் ராமன். குகா, அக்கறையில் கொண்டு சேர்ப்பாயா? தங்கள் திருப்பாதம் எங்கள் குடிலில் படுவதற்கு நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் சுவாமி, வாருங்கள். அப்படி கூட்டிட்டு போறேன். அவருடைய ஆசிரமத்தை கூட்டிட்டு போய் நீங்க சொன்னது போல ராமபிரானுக்கு கனிவர்க்கங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கலாம். என காட்டுக்க ராஜாவே சபரி மூதாட்டி கொடுத்தது போல கனிவர்க்கங்களை கொடுத்திருக்கலாம். மலர்களை பறித்து கொண்டு வந்து அவர் பாதத்துல போட்டுக்கலாம். ஆனா இதெல்லாம் இல்லாம கிழங்கு கொடுத்திருக்கலாம். கொடுக்கல. தேனையும் மீனையும் கொடுக்குறான். ஏன்? அதுதான் கேட்கறேன். ஏன்? அதான் ஏன்னு கேட்டேன். அதான் ஏன்? ஏன்? ஏய் அதான் ஏன்? அதுதான் ஏன்றேன். ஏய் நான் கேட்டேன். அது தெரியுது. அப்ப திருப்பி என்ன கேட்கிறேன்? ஏன்னு இப்ப ராமாயணத்தை எழுதியது யாருன்னு கேட்டீங்க. ஆமா. ராமாயணம் உருவாவதற்கு காரணம் யாரு? நான் தான். திருட்டு பயலா இருந்தவன வால்மீகி, ரச்சகனா இருந்த வால்மீகி சொல்ல வச்சு ராமன் சொல்ல வச்சு அன்று திருடனாக இருந்த வால்மீகி ராமாயணத்தை எழுத வச்சு நாரணன் விளையாட்டெல்லாம் நாரணன் கூட அறிந்து வால்மீகி ஆழ்ந்த கவிதை செய்தான்னு எழுத வச்சதுன்னா. அப்ப நாங்க ராமாயணத்தை வாங்கி படிச்சாதான் அதுல இருக்க கதை தெரியும். ஆமா. ராமாயணம் உருவாவதற்கு காரணமான உங்களுக்கு மீனையும் தேனையும் ஏன் கொடுத்தாங்க ஒவ்வொன்னு தெரியாது. படிச்ச உனக்கெல்லாம் தெரியறப்ப எழுத காரணம் என்ன தெரியுதா? ராமா நீயும் நானும் கொண்டு நட்பு மீன் இருக்கும் இடம்போல ஆழமானதாக இருக்க வேண்டும். ராமா நீயும் நானும் கொண்டு நட்பு தேன் இருக்கும் இடம்போல உயர்வானதாக இருக்க வேண்டும். ராமா உனக்கும் எனக்கும் இருக்கும் நட்பு தேனிருக்கும் இடமோடு உயரமானதாகும். ராமா உனக்கும் எனக்கும் இருக்கும் நட்பு மீனுக்கு போல ஆழமானதாக இருக்க வேண்டும். இதைத்தானே நான் சொன்னேன். இருந்தாலும் வித்தியாசம். நீ புதுசா சொல்றதா நான் என்ன சொல்லிட்டு இருக்கா? வித்தியாசம் இருக்குல்ல. என்ன வித்தியாசம்? ராமா அது வந்துச்சாங்க. இல்ல நான் ராமான் தான் சொன்னேன். அந்த மாடுலேஷன் இருக்கா இல்லையா? அம்மா விளையாட்டுக்காரங்க கிடையாது. இது ஒரு வித்தியாசம். இது கதையில வித்தியாசப்படுத்துறேன். ராமாயணம் படிச்சிருக்காங்க. எனக்கு ராமாயணம் வேணாம். தீ வச்சு கொளுத்து. வேணாம்னா ராமாயணம் வேணாப்பா. அதுக்கு கீழே உள்ளதுல குதிக்கிறேன். மகாபாரதம் பேசுவோம். பரமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன் அனைவருக்கு மனைவியாக அழியா பத்திரியாக வாழ்ந்தாலே பாஞ்சாலி பேசுமா? அவ பேச்ச நம்ம பேசாதீங்க. ஏன்? அவர் பொம்பளை கரும்பு. ஐவருக்கு மனைவி அழியா பத்தினி. என்ன கதை? நல்ல கதையை படிக்க மாட்டீங்களா? எந்த கதைக்கு? என்ன அவ பாஞ்சாலி மேல எனக்கு அவ்வளவு வெறுப்பு. எதுக்கு? உட்காந்துருக்க நான் சொல்லட்டும், நான் பேசுறேன். அவ 5 வருஷம் வச்சிருக்கான். அவ பத்தினியா? என்னையா நியாயம்? நம்ம பிள்ளைங்க தெரிஞ்சோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா தேவையா அவஜான்னு பேசுறாங்க.
அவ 5 வருஷம் வச்சுக்கிட்டு அவ அழியா பத்திரியா அவ கதையை அவ 5 வருஷம் கட்டியிருந்தான்னா இப்பதான் அவங்க 5 பேர் வேற வேற. அதுக்கு முன்னாடி அந்த 5 பேர் ஒருத்தங்க தானே. அது நமக்கு தேவையில்லை. இப்ப ஏன் 5 பேரா? உனக்கு பாஞ்சாலி போய் பிடிக்கல. பாஞ்சாலி பத்தி பேச வேணாம். வா, சிலப்பதிகாரத்தில் வந்தாள் மாதவி மகள் மணிமேகலை. பேசணுமா? வா பேசுவோம் சொல்லு. ஆத்தாவே பிடிக்காது எனக்கு. ஏன் அந்த அம்மாவும் உன்னை மாட்டிக்கிச்சு உண்ட? மணிமேகலை கூட பரவாயில்ல, அவன் நல்ல உள்ள. அவங்க அம்மால தான் நமக்கு சுத்தம் ஆகாது. மாதவிக்கு என்னையா? அவ என்ன மாதவிக்கண்ணா? என்ன மூதேவி? அவ ஒரு பொம்பளை. நல்லா சொல்லுங்க. கண்ணகின்னு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கோவலனை 5 வயசுல அந்த பிள்ளை சிறு பிள்ளையா இருக்கும் கல்யாணம் வயசாக கையில மாம்பழத்தை கொடுத்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப அந்த கல்யாணத்துக்கு ஆடல் பாடலுக்கு வந்ததா? ஆடல் பாடல்கள் நாட்டிய தாரலாக வந்தாள் மாதவி. 2 ஒண்ணுதான். அப்புறம் ஆடுறது தானே வந்தா. அப்புறம் ஆடல் பாடலுக்கு வந்தா டப்புன்னு ஆடிட்டு ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டு டக்குன்னு அமௌண்ட் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணுமா இல்லையா? அப்போ பார்க்குறா இதுக்கு சின்ன பிள்ளை விளையாண்டுட்டு இருக்கு. கண்ணகி இவன் கரெக்டாக அவன் பருவான். நல்ல பிராயம் கோவலன், நல்ல இளைஞனாக. அதான் அவனை கரெக்ட் பண்ணிட்டான். அவனை கரெக்ட் பண்ணி கூட்டு போய் 12 வருஷம் மாலை போடுறான். அந்த முத்து மாலை கழுத்தில் ஐயா 12 வருஷம்யா கூட்டு கொண்டே அவளை வச்சு குடும்பம் எடுத்துறான். ஆமாம், நல்லா சாரை பூரா உறிஞ்சி பிடிச்சி சக்கையாக தள்ளி விட்றான். போடா 12 வருஷம் கழிச்சு கண்ணகியை பார்க்க வர்றேன். கண்ணகி அப்போ தான் பிராயம், நல்லா பருவமாக இருக்கா. ஆமாம், இங்கே 12 வருஷம் இங்கே 5 வயசாக இருந்தவ 17 வயசுல இளம் பருவத்துக்கு வந்துட்டா. நல்ல பருவத்தில் இருக்கா. இந்த முண்டை 12 வருஷம் அங்கே உழைச்சிவிட்டு இங்கே வெறுங்குழாயை கொண்டுட்டு வரேன். இங்கே வர்றேன், அப்படி இப்படி மூவ் பண்ணுறேன், முடியல. அப்புறம் கண்ணகி என்ன புரியல? நீ சொல்ற கதையில ஏதோ ஒரு சூட்சமா இருக்க மாதிரி இது. வர்ற குடும்பத்தை நடத்துவதற்கான தகுதி அவங்களுக்கு இழந்துட்டேன். அதைத்தான் சொல்றேன். அப்படி சொல்றேன். அப்போ முடியலன்ட்டு ஒரு மாதிரி உம்முன்னு உட்காந்துருக்கேன். அப்போ கண்ணகி வந்துட்டு என்னமாம்மா ஏன் இப்படி சங்கடப்படுறியா அப்படின்ட்டு, போங்க மாத்திரையாவது வாங்கிட்டு வாங்க. கம்பத்துக்கு மண்டை பொழுதுறேன். மாத்திரை வாங்கிட்டு கண்ணகி சொல்ற இருக்கு படிக்கிறமையா சும்மா இருமா. அப்போ சொல்கிறேன். அப்போ கையில் அப்போ தான் சொல்கிறேன், ஐயோ பூரா காசு மாதவிட்ட கொடுத்துட்டு அதை சொல்ல என்னுடைய செல்வம் அனைத்தையுமே மாதவிட்ட இழந்து விட்டேன். கண்ணகி எப்படி கரைசி இருக்க போயிட்டு ₹1 உடலடின்னு. அப்புறம் நீங்கள் கலங்கக்கூடாது. டக்குன்னு காலில் இருக்க சிலம்பை கலட்டி கொடுத்தாள். நம்ம கழட்டி கொடுத்தேன். போய் மாத்திரை வாங்கிட்டாங்கன்னு சொல்ல. உனக்கு சிலம்ப கழட்டி கொடுத்து மாத்திரை வாங்குறதுக்கா? குடும்பத்தின் வறுமையை போக்குவதற்காக. அதான் வீட்டு சாமான் வாங்கிட்டு அதோட உங்கள் சாமானுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிக்கன்னு சொல்லிட்டேன். இப்போ அப்புறம் சொல்கிறேன், அவன் பூம்புகார் முழுக்க தேடுறேன். பவர் 100 பவர் கிடைக்கவில்லை எங்கேயுமே. என்னது மாத்திரை? அப்புறம் தான் டக்குன்னு நான் மதுரை போயிட்டு வரேன் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ கூட கிளம்பி மதுரை எதுக்கு போனாவே? மாத்திரை வாங்கதான். சண்டால பாவி சிலப்பதிகாரத்தில் மதுரைக்கு கோவல மாத்திரை வாங்க போனாவா? சொல்கிறேன் கேளியா. சிலம்பை விற்றுட்டு அப்படியே அங்கே நல்ல கடையாக பார்த்து வாங்கலாம். நாட்டு மருந்து கடை அங்கே ஜாஸ்தி. அப்புறம் வாங்கலான்ட்டு தான் போகிறாங்க. அங்கே போகும்போதே வஞ்சி பத்தின ஒருத்தர் ஆளை வழிமறிச்சு இந்த சிலம்பை பிடிங்கி கொண்டு அவன் திருட்டு போயிடலாக்கி பணம் கட்டு. வஞ்சி பத்திரம் பற்றி பேசாத. ஆமாம், அப்புறம் கொண்டு விட்டாங்க. அந்த வேதனை. அதனால தான் அவங்க அந்த கதையை பார்த்துருக்கேன் கஷ்டம். எனக்கு அதில் கண்ணகி மேலே ஒரு வருத்தம். ஏன் அதில் நம்ம என்ன வருத்தம் உனக்கு? அதாவது பாண்டிய மண்ணே கோவலனை கொண்டுட்டேன். அது தப்பு, விசாரிக்காமல் கொண்டுட்டேன். ஆமாம், அது இவங்க கொண்டு ஒரு விசாரிக்காம சொன்ன வார்த்தைனால இறந்துட்டாங்க கோவலன். அது வந்து கோவலனுக்கும் கண்ணகிக்கும் பாண்டிய மண்ணுக்கும் 3 பேருக்கான பிரச்சனை. ஆமாம், இதில் ஏன் மதுரையை வந்து இருக்கிற பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை கை வைக்கக்கூடாது? என்னதுக்கு மதுரையை வந்து இருக்கிறாவ? சரியா பேசிவிட்ட. இப்ப இதுலதான் ஒரு பட்டியல் போயிருச்சு. ஏன் மதுரை இருசாமி எம்பது குழந்தை குட்டியே இருக்கு, எவ்வளவு வயசானவங்க இருக்காங்க. அதெல்லாம் பூரா ஃபயர் பண்ணி அன்னைக்குன்னு ஃபயர் சர்வீஸ் இல்லை. ஏய், அவன் என்ன செய்ய முடியும்? நீ மற்றதெல்லாம் கூட ஒத்துக்குவேன். ஆனா மதுரைக்கு அவன் மாத்திரை வாங்க போனது இல்லை பாத்தியா? இதை மட்டும் எல்லாம் ஒத்துக்க முடியாது. சிலப்பதிகாரம் படிச்சிருக்கீங்களா? அப்ப பேசுவாங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலை மூணாவது குண்டலரசி சீவக சிந்தாமணி ஐம்பெருங்காப்பியம் பேசுமா? அது பெருசு. 50 டைம் பத்தாது. நேரம் ஆயிடுச்சோ? சுருக்கிறேன். சூடாமணி நீலரசி நாககுமார காவியம் உதயன குமார காவியம் யசோதர காவியம் ஐம்பெருங்காப்பியம் பேசுமா? அது ரொம்ப சின்னது, நமக்கு செட் ஆகாது. சின்ன சரியா தானே இருக்கும். வேணாமா? விடு, வேறதுல இறங்கு. திருநாட்டுப்படி புறநாட்டுப்படி சிறுபாட்டுப்படி பெருமாநாட்டுப்படி மதுரை காட்சி உள்ள பாட்டு பட்டினப்பாடு விழுதுவாடு மல்லூரா 10 பாட்டு வரவே வராது. வரவே வராது. வராதா? வருது, இருக்கு. 10 பாட்டு இருக்கு. இல்ல இருக்கு. 10 பாட்டு வராது. வராதுன்னு எப்படி சொல்ற? இந்த இங்க உட்கார்ந்திருக்க தாய்மார்ட்ட யார் வேணாலும் கேளுங்க. தாய்மார்கள்ட்டயா? 10 பாட்டு வராது. தாய்மார்கள்ட்ட எதுக்கு 10 பாட்டு கேட்க? எவ்வளவு பெரிய பாவாடையா இருந்தாலும் 8 பாட்டு தான் பெரிய சைஸே. என்னத்தான் பாவாடை? அந்த ஆத்தாடுகளுங்க எத்தனை தண்டி குண்டியா இருந்தாலும் 8 பாட்டுக்கு மேல பாவாடை வரவே வராது. யோ 10 பாட்டு இருக்கியா? ஓய் ரெடிமேட் கடையில கேளியா 8 பாட்டு தான் பெரிய பாவாடையா? ரெடிமேட் கடையில கேக்குறா? சங்க இலக்கியம் அத செங்க மரக்கு தான் பாவாடை. ஒரு கிராஸ் இதான் ஒரு பாட்டு. இதுல 8 தான் வரும். அது ஒரு வேற 10 பாட்டு எனக்கு வேணாம். வா நெச்சரி குறுந்தொகை 5 நூறு 10 பதிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு 8 தொகை தெரியுமா? அந்த நாடகத்துக்கு எவ்வளவு தொகை உனக்கு தெரியுமா? என்ன கேக்குற? கடைசி ரெண்டு வைக்கலையோ? அத கூட வாங்கி உங்ககிட்ட தர்றேன். மொத்தத்தை 70,000 என்னட்டயா? என்ன ஆரவிடா? நான் ஒரு பச்சை புராண பொய் என்றார்கள், இலக்கிய இடி என்றார்கள், வசன மேதை என்றார்கள், கவி சுடர் என்றாரப்பா. நான்
நான் சொன்னா நீ சொல்லப்பா ஒரு ரசிகர் மன்ற தலைவர் உள்ள வந்து சொன்னாரு. ஐயோ கட்டிங்க வாங்கி கொடுக்குறவங்க கோபத்துல சொல்லிட்டு போயிருப்பான் போல இருக்கே. அத கூட நம்பலப்பா. ஆனா ஷோ போடுறது நீ உள்ள திமுறா இவங்க சொல்லி ஷோ போடுறாங்க திமுறாரு நீ உன்னை விட மாட்டேன். வா அஷ்டமா சித்திக்க பேசுவோம். அலிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிரகாமி ஈசத்துவம் வசித்துவம் வா முட்டு வா. இந்த மாதிரி அடைச்சுக்கு போதியா என்னை மதிக்காத உள்ளிடத்தில் எப்படி பேச முடியும்? கோபப்படாதயா. ஷோ போடுற திமுரு ஆணவம். சோப்பும் போடலை நான் ஷாம்பும் போடலையா. நீ சோப் போட சொல்லும் போது ஐயா பாத்ரூமில் கதவை அடைச்சி உட்காந்து வெளியே போயிட்டு இருந்தேன். அங்கே குண்டியில் ஒரு நேரத்தில் சோப் போடுறா எப்படியா போடுறது? அப்ப ஆணவமாக திமுறாக மண்டக்கரமாக திருத்திரமாக நீங்க அமர்ந்திருக்க இல்லையா? ரூம் ரொம்ப சின்னது, என் சைஸுக்கு கரெக்டாக வரல. ஆமா உட்கார முடியல, குண்டி பின்னாடி இடிக்குது. கட்ட கொஞ்சம் பெருசா கட்ட சொல்லி இருந்திருக்கலாமோ? அப்ப சைஸ் நீங்க உள்ளே உட்காந்துருந்தீங்க அங்கே போடுவோம். நீ என்னைய உள்ளே உட்காந்துருந்தீங்கன்னா நீங்க வெளியே உட்காந்துருந்துட்டீங்களா? நான் நீங்க பேர் ரெண்டு பேரும் வெளியில வந்துட்டோமே. சரி இருக்கணும், அருமையா பேசுறீங்க. சத்தமா போடுறது யாரா இருக்கா? உள்ள பொம்பளை ஆளுக்கு 2 பேர் இருக்கா. யார் அந்த 2 பேரு? என் தங்கை வள்ளி, என் தோழி. இன்னொரு பிள்ளை யாரு? என் ஆளு. இதுல நான் யாரை சந்திக்கணும்? முதல்ல நீங்க என் ஆளை தான் சந்திக்கணும். அப்படியா? அந்த பெண்ணை அழைத்து வார்கள். ஆசி வாங்கி விட்டு உங்க தங்கை காசு வருகிறேன். நாராயணா செய்யா. விஷயம் தெரியுமா? என்ன செய்யும்? நம்ம இடத்துக்கு ஒரு மாமுனிவர் வந்திருக்கிறார். மாமுனிவரா? யார் அவர்? அஷ்டமா சித்துக்கள் கற்றவர். அப்படி என்றால் சிறுச பெருசாக்குவார். ஆகா. பெருச சிறுசாக்குவார். ஓ. கீழே உள்ளது மேல கொண்டு போவார். ஆத்தாடி. மேல உள்ளது கீழே கொண்டு வருவார். நான் உடனடியாக அவரை பார்க்க வேண்டுமே. இப்படி ஒரு ஆளை நான் வெகு நாட்களாக சந்திக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆர்வம். சுவாமி அழைத்து வருங்க. ஐயா. தாயே. சாமி. கர்மம் போடுங்க ஐயா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி
ஆயி திரும்ப சுத்தி போடுங்க சுத்தி போடுங்க துப்பு அப்பல இருந்து குர்ருன்னு குண்டிய பார்த்துருக்காரு சாமி. சரி, அப்ப நீங்க சொன்ன அந்த பிள்ளை இந்த பிள்ளை தானா உங்கள் காதலி? இந்த மாதத்துக்கான காதலி இது. இந்த மாதத்துக்கா மாதம் மாதம் மாத்துறீங்கல்ல? ஒவ்வொரு சங்கமா காரைக்குடியில இந்த மதுரைனா அப்படியா அந்த மாதிரி தொழில் ரீதியாக வாழ்க பல்லாண்டு 16 பெற்று நீ பெருமாள் வாழ வேண்டும். உங்க ஆளு இவ்வளவு அழகியா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இத்தனை அழகு, அதனால இந்த பெண்ணை வாழ்த்த வேண்டும் என்று என் மனம் துடிக்கிறது. இவர் அழகுக்கு, இவருடைய அற்புதமான உடல் வாழ்வுக்கு இந்த பெண்மணிக்கு ஒரு சங்கம் பத்தாது, 3 சங்கம் தரலாம் இருக்கேன். நான் ஒரு சங்க கண்ணில் பார்த்தே பல ஆண்டு காலம் ஆகுது. இதை பார்க்கல, அது தெரியுது. தவறா புரிச்சுக்காதீங்க. திருசங்கு சொர்க்கம் அடுத்த இந்த பிள்ளைக்கு, நவராத்திர மாளிகை அதை கொடுக்குற இந்த பிள்ளைக்கு, பாரிசாத தோட்டம் அதை தர இந்த பிள்ளைக்கு, மயில் விட்டு அரக்க மாளிகை தர இந்த பிள்ளைக்கு. எனக்காக என்னென்ன தரஞ்சு உனக்கு அறிவு இருந்தா கேப்பி. அதெல்லாம் இப்ப சொன்னாரே, இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேளு. இதெல்லாம் மேல இருக்கு தெரியுதா? உன்னை சோழியை முடிச்சு மேல கொண்டு வரோப்ல, கலையரங்கத்துக்கு மேல இல்ல. வாழ்க பல்லாண்டு. அழைத்து பாருங்க வள்ளி, ஆசி வழங்குவோம். என்னையா சொன்ன பிள்ளைய மூஞ்சிய கூட பார்க்க பேச மாட்டேங்குது. உண்மையை சொல்லு தச்சி.
வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லெல்லாம் கலந்து நீடூழி காலம் நீ வாழ வேண்டுமம்மா. அண்ணா உங்க ஆசீர்வாதம்லாம் என்னைக்கு வேணும்னே? உனக்கு விஷயம் தெரியுமா? என்னை கூப்பிட்டீங்களே இங்கே முனி ஓட்டம் இருக்கிறது. இந்த பொண்ணு நான் பானதை பார்த்து பிரமிச்சு போய் நிக்கிறா. இங்கே முனி ஓட்டம் இருக்கிறதடா. முனி ஓட்டம் என்னது முனி ஓட்டமா? அண்ணே முனி ஓட்டம் அந்த இடத்த விட்டு நம்ம போயிரணும். ஏன்னா முனி வந்து நம்மள அடிச்சிரும். முனியில அடிச்சதுன்னா வலிக்காதுமா. ஏய் உனக்கு மரியாதை அவ்வளவுதான். சுளியர்னு அடிச்சிட்டு போய் இப்படி பக்கம்னா கிண்ணனு முனி நம்மள வந்து அடிச்சிரும். அது அல்ல முனி அல்ல முனிவர். யாருப்பா இரு? அவர் வரல இன்னைக்கு. முனிவர் வந்திருக்கிறார். வரல இன்னைக்கு. முனிவர் நாரத மகரிஷி. என்னது நாரத மகரிஷியா? நம்ம இடத்துக்கா? அப்பா சொன்னார்ல நம்ம மாதிரி முனிவர்கள்லாம் இங்க வருவாங்க போவாங்கன்னு சொன்னாரு. ஆமா சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன் இங்க எப்படிப்பா வர்றாங்க? இங்க முனிவர் எதுக்கு வர்றாங்க? நம்ம தினதானே வதிச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ப சொன்னாரு. அப்பா அட இங்க வரணும்னு வர்றது இல்லடா, அவங்க இந்த வேள்வி மலையோட உச்சி இருக்குல்ல மேல, அங்கதான் உட்காந்து தவம் பண்ணுவாங்களாம். அப்படி தவம் பண்ணும்போது ஒவ்வொன்றும் உதவி தூங்கிடும் போல இருக்கு தவம் பண்ணிக்கிட்டே. அப்போ மலையிலேருந்து உருண்டும் போல இருக்கு கீழே திருன்னு. அப்புறம் எந்திரிச்சு போயிடுங்க இது வழியா போகுங்க போல இருக்கு. ஓ சாமியார் என்னன்னு தெரியல, கேட்கணும். சில ஆளுங்க அப்படி உருண்டு வருவாங்களாம். இவர் என்னன்னு தெரியல, பாப்போம் விசாரிப்போம். யா சாமி வர வேண்டும் சொல். அண்ணே உங்களுக்கு ஏதாவது வரமுது இருந்தா கேட்டு வாங்கிட்டு போயிருங்க. சாமி கிட்ட நான் ஆசீர்வாதம் வாழ்த்தணும்னு நினைக்கிறேன். என்ன சாமி? ஏன் தெரியுமா, அப்பா சொன்ன மாதிரி ஒரு மனிதனை சிரிக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஒரு நாள் நம்ம கஷ்டத்தெல்லாம் மறந்து சிரிக்க வைக்கிறது. ஆனா நீங்க வந்து வெறுமனே சிரிப்பு நடிகர் மட்டும் கிடையாது, அதுக்கும் ஒருபடி மேல. ஏன்னா திரைப்பட உலகத்துக்கு சகலாளர்னு ஐயா கமலஹாசன் அவர் சொல்லுவாங்க. ஏன்னா திரைப்பட உலகத்தில் நிறைய புதுமைகளை புகுத்தியதால அவரை சொல்லுவோம். அதுபோல நாடகத்துறைக்கு மாமா அறிவியல் மாமா உங்களை வாழ்த்துற வயசு இல்லைன்னாலும் கூட போட்டுக்க வேஷத்தபடி உங்களை மனதார வாழ்த்துவேன். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி வள்ளித நாடகத்துல 50,000 ஒரு கதாபாத்திரம் இல்ல கொண்டு வந்தது நீங்க. எத்தனையோ கதாபாத்திரம் அது மாதிரி ஒரு ஆணா இருந்து கொண்டு ஒரு வள்ளித நாடகத்தை முழு நேரம் பின்னாகவே நடிச்சது இதுவரை யாருமே கிடையாது. அது நீங்க இப்படி எத்தனையோ ஊர்ல எத்தனையோ புதுமையை செய்து நீங்க இன்னைக்கு நம்ம இந்த மேடையில யாதவ மண்டபடியில இவ்வளவு புதுமையை செஞ்சிருக்கீங்கன்னா அதுக்கு நான் உங்களை பாராட்ட கடமைப்படுத்திருக்கேன். அன்னைக்கு ஒன்றும் அப்படி வேற ஒன்றும் பண்ணிட்டீங்களே, அது அதிகமா நீங்க செய்யறதுல இன்னைக்கு நம்ம புதுமை பன்னெண்டே மறந்துட்டீங்க. என்ன புரியல என்ன அப்படி? ஏன்னா இப்பொழுதுமே கோமாளிகளை சந்திப்பேன், அடுத்து யாரு இருக்குன்னு கேட்பேன், தோழி அழைச்சு வருவீங்க, அடுத்து யாருக்குன்னு வள்ளி, அதுதான் கதை. ஆனா இன்னைக்கு வித்தியாசமா உங்களை பார்த்துட்டு தோழியை பார்த்துட்டு உங்கள் இருவருக்கு பிறந்த பிள்ளையும் கூட்டியாந்து இந்த ஆசி உலகாக்கி நினைக்க பார்த்தீங்களா? எது உங்க நினைக்க முடியுது? உண்மையில எனக்கு மனதுக்கு மகிழ்வா இருக்கு. வாழ்த்துக்கள், வாழ்க பல்லாண்டு. எங்கே எனக்கு இவளுக்கு எங்கேயா பிள்ளை வந்துச்சு? ஆமையா, உனக்கு இந்த பிள்ளைக்கு பிறந்த பிள்ளை தானே இந்த பிள்ளை. ஐயா அவர் ஏதோ கன்ஃபியூஸ்ல இருக்காரு. ஐயா இது எனக்கு இந்த பிள்ளைக்கும் பிறந்தது இல்ல, இதுக்கு உனக்கு முத பொண்டாட்டிக்கு பிறந்ததா? ஆமா. அது அவர் என்ன குழப்பறாரு? அவர்கிட்ட கேட்டா அவருக்கு அதெல்லாம் ஞாபகமே இருக்காது. ஹலோ தலைவா, எத்தனை ஞாபகம் வச்சுக்குவாரு? அது என் தங்கச்சி வள்ளி. அப்ப நம்பிராஜன் நீ அண்ணன் தம்பி? ஹலோ, நான் நம்பிராஜன் மகன். நம்பிராஜன் பேச்சு தானே அது? பேச்சு இல்லையா, மகையா. உனக்கு இந்த பிள்ளை போது எப்படி மகனா இருக்கு? எனக்கு அவளுக்கு எப்படி மூக்கு ஒரே மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் மூக்குனா அப்படித்தான் இருக்கும். எனக்கு அவளுக்கு எதுவுமே நடக்கல. எப்படி குழப்பம்? இது யாரு? முதல்ல தங்கை வள்ளி, வள்ளி நாயகி, தர்க்கம் பண்ண வேண்டிய ஆளு. அதேதான் ஆளு மண்டைய பாரு. ஒரு வள்ளி தர்க்கம் பண்ணதுல எப்படி இருக்கணும்? அது பத்திர பாருந்தாட்டா தர்க்கம் பண்ணதோமா? இது இவ்வளவு சின்னதா இருக்கு, இதை வச்சு நான் எப்படி தர்க்கம் பண்ணுவேன்? இவ்வளவு சின்னதா இருக்கா? என்னாச்சு? இல்லை உங்களுக்கு நான் கேட்குறேன், சின்ன பிள்ளையா கூட்டியாந்தா சின்ன பிள்ளையான்றீங்க, கொஞ்சம் அடப்பு தரப்பா கூட்டியாந்தா ஆன்டிஸை கூட்டு வந்துட்டுறீங்க. எனக்கு அப்படி நாட்களை தானப்பா பிடிக்கும். அப்போ அப்ப ஆன்டி சைட் ஆட எனக்கு சரிக்கு சமமா தர்க்கம் பண்றதுக்கு இவனை சின்ன பிள்ளையா இருந்தா பாக்குறேன்னு நினைப்பாங்க. இவனை சின்ன பிள்ளை எதுக்கு இருந்தாலும் வம்படுத்திட்டு இருக்காங்க, என்னை தவறா நினைக்க மாட்டாங்களா? சிறுசு என்று நினைக்காதீர்கள். ஏன் விஷயம் சொல்லி முடி. நீ இடைவெளி விட்டுனா அது வேற மாதிரில சிந்திக்க தோணுதா இல்லையா? விஷயம் பழக்கப்படுத்திட்டீங்க. விஷயங்கள் நிறைய இருக்கிறது. விவரம் தெரியும்ட்டீங்களா? மூர்த்திக்கு சிறுசாக இருந்தாலும் மூர்த்திக்கு எப்படி எனக்கு கவலையே இல்லையா? இவரே மூர்த்தியா? ஐயோ, மூர்த்தி சிறிதாகினும் கீர்த்தி பெரிது. ஓ, அந்த சொல்ல வரீங்களா? என் தங்கை ஆள்தான் சிறுவியாக இருந்தாலும் படிப்பிலே அறிவிலே மிகச்சிறந்த தப்பிலே. மார்க்கண்டையனோ பக்த பிரகலாதனோ சிறுவனாக இருந்ததுதானே பெருமை பெற்றார்கள். அதுபோல உன் தங்கை சிறிய பெண்மணியாக இருந்தால் என்னையா எப்படி பெண்ணா? என்ன தாரவார்த்தா கொடுக்குற முகர கட்டை பாரு.
ரத்தம் பண்ண குடியானா தார வார்த்தை கொடுக்குற நீ ஒண்ணு கையெல்லாம் பிடிக்கிற விஷயத்தை மட்டும் சொல்லு கதையை அதானே ஏதாவது என் கோச்சு வண்டி எடுத்து கிளம்பிட்டா என்ன செய்யறது ஏதாவது தவறாக பேசினாலும் வெளியா தாங்கள் பெரிய மனுஷன் அப்படிலாம் சொல்லாத அப்படிலாம் சொல்லாத இத்தனை சிறு பிள்ளையாக இருந்து கொண்டு இந்த பெண்மணிக்கு அறிவு அதிகமா இருக்குன்னு சொல்றதுயா தப்பு இல்லையா மங்களவராய் பிறந்தாலே மாதவனை செய்ய வேண்டும் என்றாகும் எல்லாருமே மாதவனை செஞ்சு அதிகாரம் யார் செய்யறது மா தவத்தை செய்ய வேண்டும் சின்ன பிள்ளையா தானே விவரத்தை நான் கொடுக்குறேன் அனுபவம் நல்லா பாடத்தை கொடுக்குது என்னமா அதைத்தான் சொன்னார்கள் சித்திரமும் கை பழக்கம் நீ போ தங்கச்சி போடா ஏய் இந்தாடா போ என்னையா போ சொல்ற உனக்கு போ வெளுத்து போடு ராஸ்கல் என்னாச்சு ஏன் போச்சுடுறீங்க வயசு பிள்ளைய கூட கெட்ட கெட்ட வார்த்தையா பேசியிருக்கேன் கெட்ட வார்த்தையா பேச்சா ஒரு வார்த்தை தவறா பேசுறேன் நானு போக மாட்டேன் நீங்க ஆளை போரு எதுக்கு போச்சுடுற ரொம்ப சொன்னியா இப்ப என்ன சொன்னது என்ன சொன்னேன் என்னவா சித்ரா பழமொழி சொன்னேன் அது என்னது சித்திரமும் கை பழக்கம் அந்த கைப்பழக்கம் தான் கூடாதுன்னு ஒவ்வொரு டாக்டரும் தலையால அடிச்சுக்கிறான் சேலம் சிவராஜன் ஒரு டாக்டர் இருக்கார் தெரியுமா தெரியல பார்த்தது இல்லையே ஆளு இந்த காதோட நரைச்ச முடியாது ஓபிஎஸ் மாதிரி இருப்பாப்ல ஆளு நல்லா அனுப்பு செத்தே உடம்பா வந்தாலுப்பா என்ன சொல்லி செத்தாரு என் மகன் போன்ற இளைஞர்களும் பேரன் போன்ற குழந்தைகளும் வேணாம்டா ஐயா அந்த பழக்கத்தை செய்யாதீங்கடா கண்ணெல்லாம் வட்ட கண்ணை விழுது கண்ணை விழுந்து வேணாம் விளம்பரத்துல அப்போது மாத்திரம் வைக்கிறதுக்கு கெஞ்சலையா அதுக்கு தான் இந்த பழக்கத்தை செய்யாதீங்கடா கெஞ்சின அந்த ஆள் தெரியுமா நீ மட்டும் அப்படியே நின்று பாப்ப எப்பா எப்பா நல்லா புரிஞ்சுக்க கைப்பழக்கம் என்றால் என்ன சொல்ல வர்றேன்னா ஓவியம் இருக்கு இல்லையா அந்த ஓவியத்தை பார்த்து கொண்டே இருந்தால் அதான் செல்ல பார்த்துக்கிட்டே அடிக்கிறேன் ஓவியத்தை பார்த்தா இந்த ஓவியத்தை இந்த கைதான் வரைஞ்சு சொல்ல முடியுமா அனுபவம் தானே இந்த கையை அந்த ஓவியத்தை வரைய சொல்லுது அது மாதிரி பேச பேசதான் அவன் தங்கச்சிட்டு விவரம் சொல்றியா தங்கச்சி வர சொல்லியா ஆமா ஆமா நான் நல்லா தம்பி நான் தவறா எடுத்துக்காதீங்க சொல்லக்கூடிய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாடியே வெள்ளுக்கண்ணே ஒன்றும் இல்லை ஒன்றும் பயப்படா பயப்படா நல்ல விஷயம் தான் அடுத்த வார்த்தையை செவிமடுக்க வேண்டும் அப்பதான் என்ன சொல்ல வரணும் முடியும் செல்லும் மாப்பழக்கம் ஐயா நீங்க போயிருந்தேன் சொல்லுங்க போ எதுக்கு போ சொல்ற இவங்க இது நிக்குது பத்தியா நீ உனக்கு அதே சோதா திரிவ நீ மாட்டுக்கு ஏதாவது பழக்கி விட்டு போயிரியா பழக்கிட்டு போன அப்புறம் என்ன போட்டு நிமிஷம் கொடுத்துட்டேன் என்ன பழக்கி விடுறேன் ஐயா எவ்வளவு கழுத்தெல்லாம் வலிக்க தெரியுமா ஏன் பொதி மூட்டு சமந்தியா கிணத்துல தண்ணி இருக்கான்னு எவ்வளவு நந்தி எட்டி பார்த்துட்டு எதை எட்டி பார்த்த ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க எனக்கு முடியும் என்ன சொல்றாருன்னு அந்த பழக்கம் அதை காட்டு ரொம்ப ஏன் நான் படைக்கப்பட்டது அதற்கு தானே எதுக்கு நக்கறக்கா ஏய் செந்தமிழை பேசுவதற்காகப்பா சரஸ்வதி குடியிருக்க நாக்கியா ஆமா அதை போய் என்ன நீ போதியால வெளுக்கு போறவனையா நீ என்ன பண்றீங்கன்னு பாத்துட்டு இருக்கீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை தவறாக எண்ணக்கூடாது நீ ஆரம்பத்தில் சொன்னதோ இப்ப சொன்னதோ தப்பு என்னுடைய எண்ணம் அது இல்ல உன் தங்கச்சி வர சொல்லி தங்கச்சி வாமா நான் வேற பேசணும் இப்ப நாங்க மேடையில நகைச்சுவை நடிகராக நடித்து நம்ம எல்லாம் பயிர்த்து கொண்டிருக்கும் நாடக சவாலியார் கலைச்சுடர்மணி ஆர்பி ஹரிகரன் அவர்களை பாராட்டியும் தோழியாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு மகள் புதுகையைச் சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்களை பாராட்டி இவர்கள் இருவரையும் பாராட்டி தலா 200 பரிசாக வழங்கியுள்ளார்கள். எம்ஜேஎஃப் லேண்ட் பாப்பாத்தி எம் கணேசன் இந்த நாடகத்தின் அமைப்பாளரும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளருமான எங்கள் பாசத்திற்கு பாத்திரமான அண்ணன் கணேசன் அவர்கள் சார்பாக இருவருக்கும் 200 பரிசாக வழங்கியுள்ளார்கள். அண்ணன் கணேசன் அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழு சார்பில் வணவார்ந்த நன்றி நன்றிகள் வணக்கம். நல்ல சாமி சென்று வாங்க இருவர் சென்று வாங்க தங்கைக்கு ஆசிரியர் போயிட்டு வாங்க. ஹலோ